ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு $50 அது காமன் ரேட்டில் விற்போம். ஓகே, நான் ஒரு மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்களும் எங்கள் பொக்கெட் ஆப்ஷன் கொப்பி ட்ரேடிங் கவுண்ட் பண்ணி நினைக்கிறீங்கன்னா உடனே கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா அந்த இல்லை. ஓகே, ஸோ இங்கே ட்ரேட் ஆகிருக்கும். ஓகே, இந்த இடத்துல ரொம்ப டைலாக இருக்குது. ஓகே, இது ஒரு ரெசிஸ்டன்ட் போம் எங்கள் இடத்துல டோஜ் இருக்கும். அண்ட் நான் அந்த இடத்துல $100 பண்ணிப்போம் வாங்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிவர்சல் ஏரியா நான் மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து 20 தூரம். ஓகே, ஸோ இந்த இடத்துல டோஜ் இருக்குனாலும் ரெசிஸ்டன்ஸ் பிஸ்டனில் ரிவர்சல் ஆகிருக்க நம்ம அவுட் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம செல் போகலாம். வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்திருக்கோம், செல்லர் வந்திருக்கோம். இந்த இடத்துல வருவோம் அப்படின்றதுல கொஞ்சம் டவுட் இருக்கு. ஸோ அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். மோஸ்ட்லி ரெசிஸ்டன்ட்லவும் பெரிய அமௌண்ட் லாக் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா என்ட்ரி கிளியராக கிடைக்கும். ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இது வரைக்கும் போகவாக கிடைக்கும். ஏன்னா 2 கீழே வச்சு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கீழே வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் செல்லட வாரல வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஃபீல் பண்ணலாம், ஃபீல் பண்ணாமல் ரோஸில் ஆகலாம். பட் ஏன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைட் ரெட்ல இருப்போம். ஓகே, ஸோ மார்க்கெட் ரிவர்சலுக்கு கடுமாகுது. நெக்ஸ்ட் கேண்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ரிஜெக்ஷன் பண்ணேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வரப்பில் ரிஜெக்ஷனோட பையோ ப்ளஸ் ரிஜெக்ஷனோட பையோ இந்த இடத்துல ரிஜெக்ஷனோட மேட்ச் பண்ணுறது போது ஏன்னா இன்னும் இந்த கேப்பை ஃபில் பண்ணி ஸோ வெயிட் பண்ணலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் அவனுக்கு ரிவர்ஸ் இல்லை ஆகும். அதில் பொதுவாக தெருவு இருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா இடத்துலையும் கேப் டவுன் கேப்பாக ஓப்பன் ஆகுறதுனால டவுன் ஆகுது. எது ஆக்சுவல் இல்லை, இல்லை மல்டிபிள் ரிஜெக்ஷன் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபீல் பண்ணும். அதனால் நான் அந்த இடத்துல பைக் இருக்கேன். ஒன்றும் 26 செகண்ட்ஸ் இருக்கும். நமக்கு என்ன மாதிரி அவுட் வருதுன்றத பார்ப்போம். ஓகே, ஸோ பையர் வராங்க. ப்ரீவியஸில் இருக்க ரிஜெக்ஷனை நம்ம வாங்கிக்கணும். ரிஜெக்ஷன் கேப் இருக்கு. கேப்பில் இப்போ நாம என்ன பண்ணுவோம்னா ரெசிஸ்டன்ட்ல ரிவர்சல் ட்ரேட் எடுப்போம். ஆனால் ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகிறப்போ நம்ம கண்டினியூஷன் ட்ரேட் எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு கிடைக்கும். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட எண்ட் இருக்கும். ஸோ நம்ம ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஸோ வித்ட்ராவும் போட்டுடலாம். $142. Yes, it will pop up. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எங்களுடைய காப்பி ட்ரேடிங் அதாவது எந்த ஒர்க்கும் பண்ணாலும் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் எங்களுடைய லிங்க்ல ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ நான் அந்த பிளேஸ் இந்த ட்ரேட் உங்களுக்கும் கேஸ் ஆகும். அப்படி ப்ராஃபிட் பண்ணணும்னா காப்பி ட்ரேடிங் ஜாயின் பண்ணிக்கணும். இதுனா நீங்கள் கற்றுக்கணும், கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.